ஹலோ. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். யாரம்மா அது? ஹோம் செக்ரட்டரி. அப்படியா? வணக்கங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வச்சுக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. Glad to meet you. ஹலோ. Hi. See you later. Baby. Baby, baby. எவ்வளோ நாளாச்சு பார்த்து. யார் நீங்க? போடி. குயின் மேரிஸ் காலேஜ்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா படிக்கல. நான் காலேஜ்லயே படிக்கலையே. அது வந்து உன்ன மாதிரியே, ஐம் சாரி, உங்கள மாதிரியே அப்படியே டிட்டோ ஒருத்தி என்னோட படிச்சா. அதான். சாரி. பரவாயில்ல. யாரு இது? எனக்கே தெரியல. ஐயோ, என் நெக்லஸ் திருடு போயிடுச்சு. திருடு போயிடுச்சா? லுக்கியா, யாரும் இங்க இருந்து மூவ் பண்ண கூடாது. அப்படியே இருங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பி கேர்ஃபுல். எத்தனை நாளைக்கு தான் நீ என்னை ஏமாத்த முடியும்? என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. கான்ஸ்டபிள். எஸ் சார். லேடி கான்ஸ்டபிள் விட்டு இந்த பொண்ணை செக் பண்ண சொல்லு. ஒண்ணுமில்ல சார். ஒண்ணும் இல்லையா? நீங்க பெரிய ஹோம் செக்ரட்டரி. உங்க எதிரில Don't worry, my darling. I will look after. Mr. Inspector, come here. Yes, sir. ஒரு பெரிய இடத்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அவமானம் பண்ணாம நீங்க? I am terribly upset. What phone? I want IG. I want phone. Where is IG? Where is your phone? ஏய், எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏற்கனவே ஒரு கண்ணுல கட்டு. மறந்துட்டியா? ஏய், அவ்வளவு திமிரா உனக்கு? இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டணும். அச்சே. கையெடுடா. என்ன உங்களுக்கு பொம்பளை கிட்ட தகராறு? அசிங்கமா இல்ல? கிராக்கி வந்திருக்கு. கவனி. ரொம்ப சூடு தண்ணி குடி. அடிபட்டுச்சா? சமயக்கட்டுல வேலை இருக்கு எனக்கு. நீ வா. உடம்பு கொண்டு இல்லையே? ஒண்ணும் இல்ல, சௌக்கியமா இருக்க. இந்த பயணம் கொஞ்சம் கவனிச்சுங்க. அவளை வறுக்கவா தாளிக்கவா? உங்க இஷ்டம். ஜமாயிங்க. அவிஷ்டம். இதோ வந்துட்டேன்.
பிட்பாக்கெட், அதுவும் ஒரு பொம்பளை, அவளை பிடிக்க முடியல. சார் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சார். என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. டெய்லி அவளை நான் மீட் பண்றேன். ஏன் எதற்கு அவ பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல? நான் எப்படி அவளை அரெஸ்ட் பண்ண முடியும்? தட் இஸ் த மெயின் ரீசன் சார். தட் இஸ் த மெயின் ரீசன். ஓஹோ சார், நான் ஒரு பிட்பாக்கெட், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உன் முன்னாடி வந்து நிப்பா இல்லையா? ஏயா நீங்க எல்லாம் எங்கயா இருக்கீங்க? உங்களோட டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். நாங்க என்ன தனியா டிரான்ஸ்போர்ட்லயா இருக்கிறோம்? சார் ஓவல். ஏயா காரனேஷன் தர்பார்ல ஐயா பேரை சொல்லி மிதமான சக்கரை போட்டு ஓவல் வாங்கிடுவானே, அதுதானே இது? கரெக்டா டியூட்டியை பண்ணு. ஓவலா முக்கியம் சார். ஓவல். ஹலோ ஹலோ. இங்க ஒரு பேரர் இருந்தாரு, இருக்காரா? பேரரா? பேரு? பேரு தெரியாது. எந்த ஊர்? தெரியாது. என்னம்மா பேரும் தெரியாம ஊரும் தெரியாம திருப்பதியில போய் மொட்டையை தேடுற மாதிரி இருக்கு. ஆமா என்ன விஷயம்? அது வந்து சார், அன்னைக்கு அந்த கராட்டால லாஸ்ட் மை ஹேண்ட் பேக், அந்த பேரர் கூட இதே கலர் யூனிஃபார்ம் தான் சார் போட்டுட்டாரு. ஓ அந்த பேரரா? அவனைத்தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவனால இந்த ஹோட்டலுக்கு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. இன்ஸ்பெக்டர் நீங்களே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. nothing inside the bag. Thank you, bye. நம்மளால இந்த ஆளுக்கு வேலை வேற போயிடுச்சே. எங்க போய் தொலைஞ்சானோ என்னவோ. 3 நாளா பட்டினியா இருப்பானோ? மூளை இருக்கா? இது மூளையா? உனக்கு இல்லையா? ஃப்ரை ஃப்ரை ஹார்த்தல இங்க சாப்பிடறதுக்கு. சாப்பிடுக்கா இன்னுமா? ஓ என்ன நீ அப்படிலாம் கொடுக்க போற? இன்னும் சும்மா கொடுக்குற மாதிரி கேக்குறியா? இப்ப கொண்டா. சரி சரி. ஏய், உன்னை எங்க எல்லாம் தேடுறது? 3 நாளா பட்டினியா இருப்பேன் நினைச்சா பெரிய ஹோட்டல்ல இருந்து வெளியே வரைய? சும்மா வேலை கேட்டு போலான்னு வந்தேன். கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, சாப்பாடாவது போடியான்னு கேட்டேன். ஏய், பொய் சொல்லாத. பாக்கு போட்டிருக்கியே. பாத்தியா, நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாக்கு போட்டிருக்கேன். நீ ஏன் நினைக்கிறல்ல? இந்த மாதிரி எல்லாருமே நினைக்கணும்ன்றதுக்காக தான் பாக்க. உனக்கு தெரியுமா, நான் பட்னியோட 3 நாளா கேரிங். கேரிங்க? சரியான பைத்தியக்காரனா இருக்கியே. ஏன் அப்படி சொல்ற? இத வித்து சாப்பிட்டுக்க வேண்டாம்? அது எப்படி உன் பொருளை நான் விற்க முடியுமா? ஒரு நியாயம் வேணா? நான் தயா உன்னை சரியா புரிஞ்சுக்கல. சரி இப்ப புரிஞ்சுட்டா சார் தான் வரட்டுமா? யோ வா. எங்க சாப்பிடுறதுக்கு? 3 நாளா பட்னியா இருக்கல்ல, வெக்கப்படாத. வா வா. கம் ஆன். இதோ வர. ஏய் கம். ஏனோ ஒருத்தன் பண்ணி மாதிரி தின்னுருக்கான்ல. யாரோ பசி நேரத்துல சாப்பிட்டுருக்காங்க, அதுக்காக அவங்களை இப்படிலாம் திட்டக்கூடாது. யாரையுமே இந்த மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹலோ, கொஞ்சம் க்ளீன் பண்ணு. ஏய், தலை வலிக்குதா? பசிதான். பேரர். ஹலோ சார். சீக்கிரம் போய் ஒரு 36 பூரி எடுத்துட்டு வாங்க. 36 கோழி இவருக்கா? இவருக்குதான் 3 நாளா பட்னி. இப்பதான் 5 கோழி. ஆமா, 5 நிமிஷத்துல 6 கோழி பண்ணுவேன்னு சொல்லி வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போப்பா. கவலைப்படாதீங்க, இப்ப வந்துரும். அது என்ன 36 கோடி ஒரு கணக்கு? ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 12. இப்ப 3 நாளைக்கு 12 × 3 36. கரெக்டா? கணக்குல புள்ளிதான். இந்த பாரு, 3 நாளா நான் சாப்பிடலையா, அதனால வயரெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. இந்த 3 பூரி மாத்திரம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 36 சாப்பிடணும், அப்பதான் பழைய படிக்கு வரும். என்னது? ஐயோ, தட்டில் வச்சு கொண்டாடுறது பார்த்தேன், முடியல சார். அதனால சாம்பார் கொண்டு வச்சேன். வேற ஒரு 12 தோசை. 12 தோசையா? அப்போ 24 இட்லி. ஓகே, கொண்டாந்துடுறேன். பாவி, ஐயோ எனக்கு ஒரே அவமானமா இருக்க. என்ன அவமானம்? நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிடுறோம், பேசாம அது பின்னாடி ஒளிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ஒரு
சின்ன அபிப்பிராயம். ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு. அதனால இந்த பூரி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி பழச்சுக்கிறேன்னு. நோ, நீங்க சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். சாப்பிடுங்க. கை கழுவிட்டு வந்துட்டுமா? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ற? உனக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? சரிங்க வா. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நல்லா தொழில காட்டு. நல்லா பண்ணா மேல போட்டு தரேன். சரி சார். சரி, என் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை? என்னாலதானே உன் வேலை போச்சு. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடெல்லாம் என் பொறுப்பு. சாப்பிடு. சாப்பிட்ட உன் மேல நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கேனே. உன் பேர் எனக்கு சொன்னியா? பேர் என்ன? ரகுவா? ஐயோ, தண்ணி. பொறையேறினதுல ரகு பகுவை. இனிமே கிளாஸ்ல கட்டுப்படியாக தண்ணியை ஜாக்கிலே கொண்டு வந்துட்டேன். மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ரிசப்ஷன்ல வந்துச்சா? எனக்கா? போனா இங்கயா? ஆமா, அவங்க உங்க ட்ரெஸ் சொல்றாங்க, உங்க ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். போய் என்னன்னு கேட்டுப்பா. நல்ல செய்தி சொன்னாலும் சொல்லுவாங்க. போ. வெக்கப்படாம சாப்பிடணும். எனக்கு என்ன வெக்கம்? தலைக்கு மேல போயிடுச்சு. ஜான் தான் மோளம் பண்ண. யோ, அங்க போனே வரலங்கறாங்க. அங்க இல்லம்மா, இங்க. அங்கயா? உங்களுக்கு இல்லம்மா, வேற இன்னொருத்தருக்கு. சாரிம்மா, பேசிட்டாங்க. சரிப்பா. அதுக்குள்ள சாப்பிட்டியா? பூரியா சாப்பிட்டு பூரிச்சு போயிட்டேன். ஆமா, மசாலா அப்படியே வச்சிருக்க. அது மசாலா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால பூரி மாத்திரம் சாப்பிட்டேன். வேற இட்லி? இன்னும் மாவே ரெடி ஆகல. இப்பதான் வேற வந்து சொல்லிட்டு போனான். வேற ஏதாவது சாப்பிடுறியா? இதுக்கு மேல போட்டா எல்லாம் வெளியே வந்துடும். போதும். பில் பில். எனக்கு ஒரே பொறாமையா இருக்குங்க. என்ன பார்த்தா? இந்த ஒட்டகத்தை பார்த்தா. ஏன்? பாருங்க, அது ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு 7 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதுக்கு இருக்கு. என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த வேலை அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தபடி எங்க அழகு போறானோ? அதான் சொன்னேன்ல, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் சாப்பாடு பொறுப்பு என்னோடது. அது நீயா சொல்ற? ஆண்டவன் சொல்ல வைக்கிறான். நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? உனக்கு எப்ப வசதியோ அப்ப. எங்க ஆண்டிக்கு மடம் அடியனுக்கு ஆத்தாங்கற. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. அது வரைக்கும் தான் இதெல்லாம் தாங்கும். சரி, 5 மணிக்கு. சாப்பாடு எல்லாம் போட்டேன். செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். ஐயோ, என்ன ஒரு மாதிரி பாக்குது. உள்ள இருக்கிற பூரியை கண்டுபிடிச்சிருச்சா? பைரவா, காட்டி கொடுத்துறாதப்பா. சு 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 சு. ஓ, சாரி. இது இது எனக்கா? ஏன் ஒரு மாதிரி பாக்குது? என்னமோ மாதிரி பாக்குது. நீங்க போங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். போயிடுங்க. நான் நீங்க போயிடுங்க. என்னமோ மாதிரி பாக்குது. ஐயோ 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 ஐயோ. வாலாட்டது என்ன உனக்கு? இது என்ன பார்த்தா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல வேளை நடுத்தருவில் வச்சு மானத்தை வாங்காம இருந்தேன். இந்த காணோம். அடக்கடவுளே, சோத்த வேற போட்டு 10 ரூபா கையில கொடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க. வரேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்படி துரத்துச்சு? துரத்துச்சு. பாசத்தெல்லாம் அப்படியே கொட்டினேன். பரிதா போட்டு விட்டுருச்சு. நாளைக்கு மறந்துடாத. 304. ஐயா, கோவல் கொண்டா. எத்த. This is murder file, sir. This is criminal file, sir. யோ, என்னையா இது? ரெகுலேட்டர்ல சுவிட்ச் தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது. ரெகுலேட்டரே சுத்துது சார். ஏன் அப்படி? ரெகுலேட்டர் சுத்துது, ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார். டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார்? கான்ட்ராக்ட்காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார். That is the main reason, sir. That is the main reason, sir. என்னையா அது கையடிற? என்னது? லீவ் லெட்டர் சார். எதுக்கியா லீவு? எனக்கு கல்யாணம் சார். கல்யாணத்துக்காக லீவா? ஏயா, கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது? இந்த நாட்டிலேயே ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடேஸ் தான் ஜாஸ்தி. பொங்கல்ல வச்சுக்க. பொங்கல் எனக்கு பிடிக்காது சார். பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங். தீபாவளி? அது போயிடுச்சே. பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்களே சார். கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸுக்கும் யூசப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ரம்ஜான்ல வச்சுக்க. சார், ரம்ஜான் நோன்பு.
எச்சே கூட உள்ள முழுங்க முடியாது. கல்யாணம் எப்படி? அப்ப அடுத்த வருஷம் வச்சுக்க. அவ்வளவு நாள் தாங்காது சார். ஏயா கல்யாணத்துக்கு அவசரமா? நாட்டுல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? 7 புள்ள பெத்ததுனால நீங்க சொல்றீங்க, இன்னும் நான் பார்க்கவே இல்லையே. ஆல் ரைட், 2 நாள் லீவ் கிராண்ட் பண்றேன். 2 நாளா? சார், முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூவை ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி எல்லாம் இருக்கு. 2 நாள் லீவ் எப்படி சார் பத்தோம்? கல்யாணத்தை இப்ப வச்சுக்க, இத்தியாதி அடுத்த வருஷம் வச்சுக்க. இத்தியாதிக்காகத்தான் கல்யாணமே சார். யூசப் கான். Happy birthday to you, Maria. Happy birthday to Maria. Many happy returns of the day. எனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்த மகளுடைய பிறந்த நாள் பெத்த அப்பனுக்கு தெரியாமல? அங்கிள். நான் அங்கிள் இல்லம்மா, உன்னுடைய தகப்பனார். என்ன சொல்றீங்க? மரியா, மனுஷன் தான் சாகறான், சத்தியம் சாகிறது இல்லை. 10 வருஷத்துக்கு முந்தி எரிஞ்சு சாம்பலா போனாலே உங்க அம்மா, அவதாம்மா என்னுடைய மனைவி. நான் ஏழை, அவளுக்கு என்னால புருஷனா தான் இருக்க முடிஞ்சது. ஆனா அவளுடைய ஆடம்பர தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியல. அந்த தேவைகளுக்காக என்ன தனியா விட்டுட்டு கை குழந்தையா இருந்த ஒன்னையை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டா. அந்த பாவி தான் அவளை அனுபவிச்சது மட்டும் போதாது, தன்னுடைய நண்பர்களும் அனுபவிக்கணும்னு அவளை பெற பேசினா. உங்க அம்மா முடியாது கதறிக்கு இந்த நேரத்துல நான் அங்க போய் சேர்ந்தேன். ஆத்திரத்துல அந்த சண்டாளன் அப்படியே கழுத்து நினைச்சு கொண்டுட்டேன். அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்க, பூட்ஸ் காலால மெதிச்சாங்க. அப்ப கிடைச்ச பரிசுதாம்மா இந்த கூலு, இந்த கொடூரம். அப்புறம் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில தண்டனை முடிச்சுட்டு வந்த போது அநாகரமான நிலைமையில ஒண்ணு நான் பார்த்தேன். பயப்படாதம்மா, நானும் உன்ன மாதிரி மனுஷன்தான். அம்மாவை சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடும். உங்க அம்மா செத்துட்டா. சுடுமா, ஏற்கனவே எல்லாரும் என் உள்ளத்தை சுட்டு பொசிக்கிட்டாங்க. இப்ப நீ என் உடம்பையும் சுட்டு பொசிக்கிடமா. நான் யாரா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த நியாயம் கெட்ட உலகம் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிடுச்சு. எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து குருவி அசிங்கமா இருக்கிறான். நான் சிங்கமா இருக்கேன்றதுனால நீயும் என்ன வெறுக்கிறியம்மா? இதையே இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே உனக்கு உன் தகப்ப மேல வெறுப்பு. நான் உனக்கு அப்பா மாதிரி இருக்கேன்ல, அப்பான்னே கூப்பிடு. அப்பாவா? ஏம்மா, அப்பான்னா உனக்கு பிடிக்காதா? ச்சே, அப்பாவா? அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாதவனுக்கு பேரு அப்பாவா? அந்த பேரு கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். உண்மையை சொல்லி நீ என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டா, அதனால தான் சொன்னேன். இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு? பயம், மரண பயம். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு என் மனசுல போட ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நான் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மரியா, உங்க அம்மாவை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சம்மா. இப்போ நேசிக்கிறேன். ஒருத்தர் மேல உண்மையான அன்போ காதலோ நமக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு இருந்தாம ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திருப்தியிலேயே வாழ்ந்து முடிச்சிடலாம். காதலுக்கு தப்பு, தகராறு, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் கிடையாது. காதல்ன்றது அவ்வளவு பெரிய மகத்தான சக்தி. Maria, my darling, Maria, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். இந்த மாற்றங்கள் யார் செய்த வேலை? இவை தெய்வங்கள் செய்கின்ற லீலை. மரியா, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றம் பிறந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றம் பிறந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். அந்த வான் கூட கடலோடு சேரும், இந்த கடல் கூட கரை மீது ஏறும். மரியா, my darling.
நகை நீ காண பயந்து மறைந்து நீ வாழ்ந்த சரியா? புதுமை பெண்ணாக எழுந்து விரைந்து வர வேண்டும் மரியா. இங்கு நீ வாழும் சமுதாயம் கேள்வி, இதை மாற்றாமல் முடியாது தேவி. மரியா my darling, மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா my darling. பாட்டா எப்படி? மரியா மை டாலிங்க யார கேட்டு பாடின? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாடிட்டேன். எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம்? அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு. தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம். ஆயிடுச்சா? ஏய் வா. நான் வரல, என்ன விட்டுடு. கடல் தண்ணி உப்பு கறிக்காம வாந்தி வரும். வேணாம், வேணாம், வேணாம். காலை விடு நீ. வாங்க. எனக்கு தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ விடு. கடவுளே, பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறீங்க, தண்ணிய கட்டாயம் எப்படி நடக்கிறீங்க? வாங்க. சீ, இப்படி ஒரு கோழையா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீச்சல் தெரியலன்னா கோழையா? ஆமா, சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க கோழைதான். சரி, நானே ஒரு கொலகாரனா இருந்தேன். கொலைகாரனா? ஏன் சிரிக்கிற? அங்க பாருங்க, கையில எறும்பு போறது கூட தெரியல, பெரிய கொலைக்காரன். மூஞ்ச பாரு. உன்ன மாதிரி பாவிய போய் அப்பாவின்னு சொல்லிட்டு போறாளே அவன். பாவம், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறா. அவ வாழ்க்கையை வீணடிக்காம நீ கொலகாரன் கொள்ளக்காரங்கிறத சொல்ல வேண்டாம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதோ?